ஒரு அழகான கருத்தை நான் ஒரு கதையில் சொல்கிறேன். ஒரு யானை ஒரு ரிவரில் குளிச்சிட்ருக்கு. அது குளித்து முடிச்சுட்டு தன்னோட இடத்துக்கு போகணும்னு பார்க்குறப்போ ஒரு பிரிட்ஜை கடந்து போகணும். அந்த பிரிட்ஜை கடந்து போகிறப்போ ஒரு அழுக்கான ஒரு பன்னியை பார்க்குது. அந்த பன்னி டர்ட்டியான மட்டு ட்ரைனேஜ்லலாம் புரண்டுட்டு நிற்கிது. அதை பார்த்த யானை விலகி போய் ஓரமாக நிற்கிது. அந்த பன்னி கிராஸ் ஆகி போயிட்டு அதோட கூட்டத்துக்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, பார்த்தியா அவ்வளோ பெரிய யானையே என்னை பார்த்து பயந்து ஒதுங்கி நின்றுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அது அழுக்காக இருக்குது. அந்த யானை அதை தொட்டுச்சுனாலோ இல்லை ஏதாவது பண்ணுச்சுனாலோ அந்த அழுக்கு யானை மேலே தான் ஒட்டும். அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் அந்த யானை அதை விட்டு விலகி போயிருக்கு, ஓரமாக நின்றுருக்கு. இதே போல் தான் நம்ம பல நேரத்தில் இவங்கக்கிட்ட போய் இப்படி நம்ம சண்டை வடிக்கணுமா, இவங்கக்கிட்ட போய் சண்டை போடணுமான்னு ஒரு யூஸ்லெஸ்ஸான பர்சன்கிட்ட போயிட்டு இது பண்ணி நெகட்டிவான பர்சன்கிட்ட போய் பண்ணாமல் ஓரமாக போகிறத அவங்க அவங்களுக்கு சாதகமாக பார்த்தியா அவன் என்னை பார்த்து பயந்துட்டு போயிட்டான் அப்படின்னு எடுத்துப்பாங்க. அது ரீசன் கிடையாது. பல நேரத்தில் இவங்கக்கிட்டலாம் நம்ம போய் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு ஒதுங்கி போகிறது தான் இதோட அர்த்தம்.